வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரெஷர் குக்கர் பிரியாணி இருக்குது, தம் பிரியாணி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான முட்டை தம் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹைதராபாத் எக் பிரியாணிக்கு முதல்ல முட்டையை வேக வைக்கணும். இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேக வச்சு வைக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 4 வெங்காயம் மெலிசாக நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பாஸ்மதி அரிசியை வேக வைக்கணும். இதுக்கு 200 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்ச பிறகு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வடிகட்டி இதில் ஊற்றணும். அரிசி போட்ட பிறகு இதில் பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, முழு மிளகு, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி நல்லா வேக வைக்கணும். அரிசி முக்கால்வாசி வெந்த பிறகு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு முட்டை ரெடியாக இருக்குது, வறுத்த வெங்காயம் ரெடியாக இருக்குது, அரிசி ரெடியாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய அலுமினியம் பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்துலேயும் இதை செய்யலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், 2 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கணும். இது 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வறுத்து வச்ச வெங்காயம் பாதி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஒரு பெரிய கப் தயிர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்து இதில் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வேக வச்ச முட்டையை லேசாக எல்லா பக்கமும் கீறி பாத்திரத்தை தூக்கி அடியில் ஒரு தவா வைக்கணும். தவா மேலே வச்ச பிறகு முக்கால்வாசி வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இது மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்ட பால் அதுவும் ஊற்றி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, கடைசியில் வறுத்த வெங்காயம் கூட போட்டு மூடி வச்சிருங்க. இப்போது பிரியாணி தம்மில் வைக்கணும். ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தோட ஓரத்தை சப்பாத்தி மாவில் சீல் பண்ணணும். சீல் பண்ண பிறகு தம்மில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா அருமையான ஹைதராபாதி முட்டை பிரியாணி தயாராக இருக்குது. இது நல்ல சூடாக நீங்கள் தயிர் பச்சடி இல்லைன்னா சால்னா வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பரான முட்டை தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதுன்னா வீட்டில் முட்டை இருந்தாலே இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தயிர் பச்சடி இருந்தால் போகிறோம், இல்லைனா ஏதாவது ஒரு சிம்பிள் கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் on 21 frames.